டூ தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்ட் ஒன் வீடியோ வந்து பார்த்துருங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது லாஸ்ட் வீடியோட ஸ்டார்டிங், அதாவது எண்டிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாட் இஸ் டேட்டா பேஸ். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா டேட்டா பேஸ்ன்றது நம்ம டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பிளேஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புக் ஷெல்ஃப் எடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணுறோம், இல்லை புக்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அந்த மாதிரி தான் இன்டர்நெட்டில் இருக்கிற அந்த ஒரு பைனரி டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு ஸ்டோரேஜ், குடோன், கண்டெய்னர். ஸோ அந்த மாதிரியான இதை கம்பேர் பண்ணி நம்ம டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதுதான் ஒரு சின்ன அவுட்ரோ. ஸோ இதோட ஃபுல் இன்ட்ரடக்ஷன் ப்ரீஃபாக பார்க்கணும், அந்த வீடியோ பாருங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் அந்த அதாவது MySQL-ஓட டாமினேஷன் இன்னமும் எவ்வளோ இருக்கு அப்படின்றத இந்த டீட்டெயில் நான் பார்க்க போகிறோம். இப்போ ஓவரால் மார்க்கெட் ஷேர், ஓகே, ஸோ அதாவது டேட்டா பேஸ் அப்படின்ற ஒரு செக்டர்ல இந்த MySQL-க்கு மட்டும், ஸோ அதாவது MySQL, Oracle, Postgres இருக்கு இல்லையா, இதில் MySQL மட்டும் 41 to 44% ஆஃப் மார்க்கெட் ஷேர் வந்து இதுதான் வச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வெப் அப்ளிகேஷன் அண்ட் கேஸ் மேனேஜ்மெண்ட், கிளைண்ட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 98% வந்து இதுதான் யூஸ் பண்றாங்க. சோஷியல் பிளாட்ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40% வந்து இந்த டேட்டா பேஸ் வந்து யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் மோர் தென் 700 ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் இதை வந்து யூஸ் பண்றாங்க. ஏன் அந்த ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் வந்து இதை அதிகமாக எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த MySQL அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு செக்யூர்டான ஒரு டேட்டா பேஸ். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை இந்த மாதிரி ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு சாஃப்ட்வேர் அண்ட் ஐடி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அதில் வந்து 25% இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா MySQL யூஸ் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்க, 100%ல 25% MySQL தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது மற்ற இருக்கிற Oracle, Postgres இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 75% இதெல்லாம் சேர்ந்து 75%. ஆனால் MySQL மட்டுமே 25% யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இ-காமர்ஸ் அண்ட் ஆன்லைன் அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ், எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளிப்கார்ட், அமேசான், செப்டோ, இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து 45% யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, பேலன்ஸ் இருக்கிற 55% தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா சாஃப்ட்வேரும், அதாவது டேட்டா பேஸஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இதான் வந்து ஓவராலாக MySQL வந்து எவ்வளோ க்ரூஷியல் ரோல் இன்னமும் பிளே பண்ணிட்டு இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃபுல் எவிடன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எவல்யூஷன். ஓகே, ஸோ அது எப்படி ஒரு டேட்டா பேஸ் வந்து இப்போ இருக்கிற டேட்டா பேஸாக நமக்கு தெரியும், அதோட ஏர்லி ஸ்டேஜஸ்ல எப்படி இருந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபிளாட் ஃபைல்ஸ் மீன்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணுறீங்க, நோட் பேட் ஓப்பன் பண்ணி டேட்டாவை டைப் பண்ணிக்கிறீங்கன்னா அந்த ஃபார்மேட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேட்டா பேஸ் இருந்து, அதான் ஃபிளாட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது டேட்டா ஸ்டோர் பிளைன் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ், நோ ஸ்ட்ரக்சர்ஸ், ஜஸ்ட் ரோஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இதில் இருக்கிற ப்ராப்ளம் என்னென்ன அப்படின்னா, ரெடண்டன்சி, டிஃபிகல்ட்டி இன் சர்ச்சிங், நோ ரிலேஷன்ஷிப் டேட்டா பிட்வீன். ஓகே, அதாவது இதுல இருக்கிற ப்ராப்ளம் வந்து என்னன்னா, இப்போ நம்ம ஒரு டேட்டாவை சர்ச் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஆனால் சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். நிறைய டேட்டா இருக்கும்போது இப்போ ஒரு 10 லைன் இருக்குன்னா ஓகே, அதே ஒரு 1000 லைன், 10,000 லைன், 1 lakh லைன் இருந்ததுன்னா அது இருக்கிற ப்ராப்ளம். அதுதான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோ ரிலேஷன்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது இப்போ ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் எங்க ஒரு ஸ்கூல்ஸ், இப்போ ஸ்கூல்ஸ் மாதிரியான ஏரியால இந்த மாதிரி ஃபிளாட் ஃபைல்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுன்னா எந்த ஸ்டாஃபுக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது நம்மளால மேப் பண்ணியோ இந்த மாதிரி வைக்க முடியாது. கரெக்டுங்களா? ஸோ இதே நம்ம இன்னொன்று யோசிக்கலாம், நம்ம வந்துட்டு ஒரு ஃபைல் நேமே வந்து ஒரு டீச்சர் நேம் வச்சுட்டு அதுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுக்கலாமே அப்படின்னா அப்படி வைக்க முடியாது. ஏன்னா ஒரு டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கிளாஸஸ்க்கு போவாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி மேப்பிங்குமே டிஃபிகல்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் இதில் இருக்கும். நெக்ஸ்ட் இது எப்போ இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் 1960s தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் ஃபிளாட் ஃபைல் சூஸ் பண்ணுறதுல. அதுக்கப்புறம் 1970s வந்து பார்த்தீங்கன்னா அப்போதான் ஃபர்ஸ்ட் ரிலேஷனல் மாடல் அப்படின்றத EF கார்ட் அப்படின்றவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அதாவது அவர் தான் டிஸ்கவர் பண்ணாரு. ஸோ இதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேபிள்ஸ், ரோஸ், காலம்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது இதுல இருந்து அந்த ஒரு டிராபேக்ஸ் எல்லாமே இதுல வந்து ரெக்வயர் பண்ணி அதை வந்து எல்லாத்தையுமே டெவலப் பண்ணாங்க. ஓகே, ஸோ SQL அதாவது அந்த டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்கான ஒரு லாங்குவேஜையும் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் ஸ்டாண்டர்ட் query லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷார்ட் ஃபார்ம் SQL. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து Oracle, IBM DB2, MySQL இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஓகே
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2000. ஸோ 2000 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் டேட்டா பேசஸ். ஸோ இதில் ஓப்பன் சோர்ஸ் டேட்டா பேசஸ்னா என்ன அப்படின்னா ஃப்ரீ டு யூஸ், எப்படி ஒன்று யார் வேணா அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான இது வந்து ஏர்லி 2000 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் வந்தது. ஓகே, இதில் மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணது எதுனா MySQL, PostgreSQL. இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாப்புலாரிட்டி, மோஸ்ட்லி எல்லாருக்குமே இதை யூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. இது அதாவது இது ரெண்டு தான் இருந்தது அப்படின்றது மீனிங் கிடையாது, நிறைய இருந்தது, அதுல இது ரெண்டு பாப்புலராகவும் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்ததுனால இது யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லி இப்போ நீங்க ஒரு லினக்ஸ் விண்டோ சிஸ்டம் யூஸ் பண்றதுக்கும் விண்டோஸ் யூஸ் பண்றதுக்கு என்ன ரீசன்? இப்போ விண்டோஸ்ல வந்து எல்லாமே பே பண்ணணும், ஆனால் மைக்ரோசாஃப்ட் லினக்ஸ்ல வந்து பே பண்ணவே தேவையில்லை, எதுக்குமே நீங்க எந்த சாஃப்ட்வேரையும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ மைக்ரோசாஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வாங்குது, அதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும் எல்லாமே. ஆனாலும் ஏன் வந்து பீப்புள் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறாங்க? ரீசன் யூசர் ஃப்ரெண்ட்லி, லினக்ஸ் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி இருக்காது, அதுதான் ரீசன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த MySQL அண்ட் PostgreSQL வந்து நிறைய பாப்புலாரிட்டி, நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க, ரீசன் அந்த யூசர் ஃப்ரெண்ட்லினஸ். நெக்ஸ்ட் வந்து 2010ல தான் வந்து பார்த்தீங்கன்னா NoSQL அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இப்போ நிறைய பேருக்கு ஒரு கன்வெக்ஷன் இருக்குது, NoSQL ஃபிளாட் ஃபைலும் ஒன்றா. ஏன்னா இந்த NoSQL வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை, NoSQL ஸ்ட்ரக்சர் இல்லை, இந்த ஃபிளாட் ஃபைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் இல்லை. ஆனால் இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இதுல வந்து நம்மளால ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு நேம் வச்சு மேப்பிங் டேட்டாஸ் நம்மளால அதை ஸ்டோர் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி இது எதுக்காக டெவலப் பண்ணுதுன்னா பிக் டேட்டா அண்ட் ஸ்கேலபிலிட்டி. பிக் டேட்டா அப்படின்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக டெவலப் பண்ணது, பிளஸ் ஸ்கேலபிலிட்டின் போது அதை ஈஸியா மெயின்டைன் பண்ணிக்க முடியும், அதுதான். ஆனா பிளான் ஃபைல்ஸ்ல லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் போச்சு அப்படின்னா உங்களால மெயின்டைன் பண்றது ரொம்பவே கஷ்டம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாட் ஃபைல்ஸுக்கும் NoSQL இருக்கிற டிஃபரன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா MongoDB, Cassandra, Redis. இதுல மோஸ்ட் ப்ராப்ளம் MongoDB தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். Cassandra, Redisலாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றாங்க நிறைய வந்து பப்ளிக்கா, இப்போ எப்படி இந்த பாப்புலாரிட்டி இருக்கு இல்லையா அந்த மாதிரியான விஷயம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா பேஸ் இருக்கும், அது வந்து ஃபுல்லா அன்ஸ்ட்ரக்சர் சொல்லிட முடியாது, ஓரளவுக்கு செமி ஸ்ட்ரக்சர், ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஓகே, ஸோ டெக் பீப்புளாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், அதாவது செமி ஸ்ட்ரக்சர்டு ஜேசான் ஃபார்மேட்ல உங்களுக்கு டேட்டாஸ் வரும், ஒரு கீக்கு அகேன்ஸ்டா ஒரு வேல்யூ அப்படின்ற ஃபார்மேட். இந்த மாதிரி உங்களுக்கு வரும். எக்ஸாம்பிளுக்கு இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல நம்ம 10ன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணுவோம், x = 10. ஸோ அப்போ நமக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ x + y, x + z, x - a அந்த மாதிரி பண்ணுவோம். அப்போ அந்த எக்ஸ்ன்ற எதாவது மீன் பண்ணுறது அந்த 10ன்ற வேல்யூ மீன் பண்ணுறது. அந்த மாதிரி தான் இதுல வந்து கீன்றது அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கிற ஒரு அந்த எக்ஸ்ன்ற மாதிரி ஒரு வேரியபிள் அந்த மாதிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ இப்போ நம்ம எங்க இருக்கோம், ஃபியூச்சர்ல டேட்டா பேசஸ் எப்படி போகும் அப்படின்றதுக்கான ஒரு இதுதான் இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ MySQL வந்து பாத்தீங்கன்னா பவர் வெப் ஆப், ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் லார்ஜ் என்டர்பிரைசஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் நேட்டிவ் டேட்டா பேசஸ். ஸோ இப்பவே இது வந்து ஓரளவுக்கு வந்துருச்சு. AWSல இருக்கு, Azure SQL இருக்கு, கூகுளோட SQL, இதெல்லாமே வந்து ஆன்லைன் டேட்டா பேசஸ். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நம்ம ஒரு அப்ளிகேஷன் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்றோம் அப்படின்னா நம்ம சர்வர் வாங்கி அதுக்கு வந்து அதில் ஒரு OS போட்டு, ஸோ அதில் டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கு ஒரு சர்வர் வேணும், அதுக்கு நமக்கு ஒரு ரூம் வேணும். அந்த ரூமுக்கு வந்து சர்வருக்கு வந்து ஏசி இருக்கும், ஏசி இல்லைன்னா அந்த சர்வரோட ஹீட் அதிகமாக சர்வர் வந்து பிளாஸ்ட் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும். இதுவே நமக்கு இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, என்கிட்ட ஒரு லேப்டாப் தான் இருக்கு, ஆனால் என்னால் ஒரு கம்பெனி ரன் பண்ண முடியும், சில சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னா அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடமா நமக்கு இந்த மாதிரி கிளவுட் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ மந்த்லி லோன் பே பண்ணி நம்ம அதை வாங்கிக்கிறோம். அதுதான் இந்த கான்செப்ட் கிளவுட் நேட்டிவ். நெக்ஸ்ட் ஏஐ ட்ரிவன் கொரி ஆப்டிமைசேஷன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கொரி மேக் பண்றோம், இப்போ முன்னாடிலாம் ஒரு கொரி மேக் பண்ணியிருப்பாங்க, இப்போ அது எஃபெக்டிவ்னஸ் வந்து டேட்டா செட் அதிகமாக அதோட ஃபெச் டைம் அந்த இதெல்லாமே உங்களுக்கு வந்து அதிகமாகிடும். ஸோ அப்போ வந்து ஏஐ ட்ரிவன் கொரி ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செல்ஃப் ஹீலிங் டேட்டா பேஸ். எக்ஸாம்பிள் வந்து டேட்டா பேஸ் கிராஷ் ஆயிடுச்சுன்னா வந்து அதுவே செல்ஃபை வந்து அதை திரும்ப கரெக்ட் பண்ணி டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி பண்ணுறது. இன்னும் வந்து பிக் டேட்டா அண்ட் மெஷின் லேர்னிங் இதெல்லாத்துலேயும் வந்து இதெல்லாம் நிறைய வரும்ன்றது தான் வந்து ஃபியூச்சரில் வந்து எதிர்பார்க்குறாங்க. இந்த அனாலிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து எடுத்துக்கிட்ட ஒரு ரிப்போர்ட் தான் இதில் எல்லாமே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அவ்வளோதாங்க. ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் அப்படின்றது இவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த சின்ன பேசிக் கான்செப்ட்ஸ்ல இருந்து வந்து
அப்படி அப்படி போகலாம். ஸோ பேசிக் கான்செப்ட்ஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா டைப்னா என்ன, ஸோ ஒரு டேட்டா பேஸ் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஓகே, அதே மாதிரி டேட்டா பேஸ் இன்ஸ்டால் பண்ணுங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்து டேட்டா பேஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு விஷயமே ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்துட்டு வரும். ஸோ அதனால வந்து டேட்டா பேஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த வீடியோவோட லிங்கை வந்து இப்போ மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ உங்களுக்கு இது தாண்டி வேறு எதாவது சிஸ்டம் வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். அந்த டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கணும். அதில் வந்து நம்ம ஒன் கான்வர்சேஷன் பார்த்துக்கலாம். குரூப் கான்வர்சேஷன் கிளியர் பண்ணுறது உங்களுக்கு என்னோட வெரிஃபை பண்ணுறேன். ஈவன் நம்ம அதிலே பண்ண முடியும்னா ஓகே, இல்லை எனக்கு வந்துட்டு கூகுள் மீட்டில் இந்த மாதிரி எடுத்து பண்ணி கொடுங்க அப்படின்னா அப்படின்னு நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே, வண்டர்ஃபுல் டே கைஸ். பாய்.